பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளில் தாமிரபரணி நீர்வழி ஆக்கிரமிப்புகளை ஒரு வாரத்திற்குள் அகற்ற வேண்டும். நிரந்தர கட்டிடங்கள் இருந்தால் அவற்றை பூட்டி சீல் வைக்க வேண்டும். ஆக்கிரமிப்புகளை அகற்ற நல்ல நாள் பார்க்கிறீர்களா? அதிகாரிகளிடம் ஆட்சியர் கேள்வி. மின்சார இணைப்பை துண்டிக்க வேண்டும். விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆட்சியர் உத்தரவு. மழை வெள்ளத்தால் நிலங்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஓராண்டிற்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும். கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் கோரிக்கை. திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரு கனமழைக்கு பிறகு ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வேளாண் துறை அதிகாரிகள், விவசாயிகள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். நீர்வழித்தடங்களில் ஆக்கிரமிப்புகள் அதிக அளவில் இருப்பதால் விவசாய நிலங்களுக்குள் வெள்ள நீர் புகுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதனை அடுத்து ஆட்சியர் பதிலளிக்கையில், தாமிரபரணி நீர்வழித்தடங்களில் பாபநாசம் பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளது என அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினர். ஒரு மாதத்திற்குள் ஆக்கிரமிப்பு போல் அகற்றப்படும் என பதிலளித்த நிலையில், இந்த மாதமே அகற்றலாம், தை மாதம் நல்ல மாதம்தான், அடுத்த ஒரு வார காலத்திற்குள் ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும். குறிப்பாக நிரந்தர கட்டிடங்கள் இருந்தால் அதனை பூட்டி சீல் வைக்க வேண்டும். மின் இணைப்பு துண்டிக்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டார். தொடர்ந்து பேசிய விவசாயிகள், மாவட்டத்தில் 2 கட்டமாக மத்திய குழுவினர் ஆய்வு செய்த போதிலும் அனைத்து பகுதிகளுக்கும் நேரடியாக வந்து ஆய்வை செய்யவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். விவசாய சங்க தலைவர் பெரும்படையார் பேசும்போது, திருநெல்வேலி மாவட்டம் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வரை வறட்சி பாதித்த மாவட்டமாக இருந்தது. கடந்த மாதம் பெய்த கனமழை காரணமாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே அடுத்த ஓராண்டிற்கு மாதம் 10,000 ரூபாய் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த மாதம் பெய்த கனமழையால் 19,306 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி, சிற்றாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் 192 குளங்களில் உடைப்புகளும் 142 இடங்களில் கால்வாய்களில் உடைப்புகளும் ஏற்பட்டுள்ளது. இவை 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்காலிகமாக சரி செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள அணைகளில் தற்போது 96.69% தண்ணீர் இருப்பு உள்ளது. இந்த ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் 1,50,000 ஏக்கர் நிலப்பரப்பில் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அணைகளில் போதுமான தண்ணீர் இருப்பு உள்ள நிலையில் தேவையான உரங்களும் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத எதிர்பாராத கனமழையால் தாமிரபரணி உட்கோட்டத்தில் இருந்து தண்ணீர் தாமிரபரணியில் கொண்டு செல்கின்ற போது பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் விவசாயிகள் தன் வாழ்வாதாரம் இல்லாமல் குளங்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றது. பெருவெள்ளத்தால் வீடுகள் இழந்திருக்கின்றார்கள், கால்நடைகள் இழந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நெல்லை மாவட்டத்தினுடைய விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. அனைத்து விவசாயிகளும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைக்கு தமிழக அரசு பெரும் வெள்ளச்சேதத்திற்கு நிவாரணங்கள் அறிவித்திருக்கின்றார்கள், உயிர் சேதங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். பயிர் சேதங்கள் கணக்கெடுப்பதாக சொல்லப்பட்டு கணக்கெடுத்து வருவதாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் பெரும் வெள்ளத்தால், பெரும் கனமழையால் விவசாயம் இல்லாமல் இன்றைக்கு ரொம்ப பின்னடைவை ஏற்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குளங்கள் உடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது. நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு மணல் சாடி கிடக்கின்றது. தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நிலங்களை சீரமைக்கும். குறிப்பாக ஒன்றிய அரசு நிதியமைச்சர் கூட இன்றைக்கு நேரில் பார்வையிட்டார்கள். விவசாய விளைநிலங்களை பாதிக்கப்பட்ட பகுதியை பார்ப்பதற்கு பதிலாக கோயிலிலே போய் ஏதோ தப்பு இருப்பதாக இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இது மிக வேதனை அளிக்கின்றது. ஒரு ஒன்றிய அரசு, அது தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர்
நேரடியாக பார்வையிட வருகின்ற பொழுது விவசாயிகளை பார்க்காமல் இப்படி ஒரு அவல நிலங்கள் தொடர்கிறது தமிழ்நாட்டில். தமிழக மக்களையும் தமிழக விவசாயிகளும் வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசாக இருக்கின்றது. பாரத பிரதமர் மோடி கூட வெள்ளத்தை பார்வையிட அவருடைய வேறு அலுவலகத்திற்கு வந்து செல்கின்றார். நாளை மறுதினம் கூட ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வருகிறார் என்று சொன்னால் இது வேதனை அளிக்கின்றது. குறிப்பாக தமிழக அரசு கேட்கின்ற அந்த நிதியை உடனடியாக ஒன்றிய அரசு நிறைவேற்றி இன்றைக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கின்ற தென் மாவட்ட விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு நிவாரணம் மாத்திரம் போதாது, அவர்களுடைய வாழ்க்கை ஆதாரங்கள் இழந்திருக்கின்றார்கள். ஆகவே இரண்டு அரசும் இணைந்து விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் கண்டறிந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஓதியமாக ஓராண்டு காலம் கொடுக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பிலே கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கின்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் கோரிக்கை மனுவை ஏற்று ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசிற்கும் தகவல் தெரிவிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இல்லையெனில் தமிழ்நாடு விவசாய சங்கம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை ஒன்று திரட்டி கடுமையான போராட்டங்களை நடத்தி மக்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற விவசாயிகளை பாதிக்கின்ற எந்த இதிலும் தமிழ்நாடு விவசாய சங்கம் போராடும் முன்னெடுக்கும் என்று விவசாயிகளுக்கு இப்போ புதிய கடன் கொடுப்பதாக சொன்னாங்க. பழைய கடன் நிலுவையிலே இருக்கிறது. வட்டி இல்லாத கடனை கூட கட்ட முடியாமல் இன்றைக்கு தெருவில் இருக்கிறாங்க. ஆகவே அரசு இரண்டு அரசுமே உடனடியாக அதை தள்ளுபடி செய்துவிட்டு நிபந்தனையற்ற கடனை திருப்பி கொடுக்க வேண்டும். அப்படின்னா அவர் வாழ்வாதாரத்தை பெருக்கும். தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பிலை கேட்டு பெரும்படையார் மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு விவசாய